செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த தியரி படிச்சா ஈஸியா மார்க் எடுக்கலாம், எந்தெந்த 1 மார்க் படிச்சா ஈஸியா மார்க் எடுக்கலாம் அப்படின்றத எல்லாமே பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாருங்க. கார்னர்ல பாருங்க. மேத்ஸ் உங்களுக்கு மொத்த மதிப்பெண்கள் 100 மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் 1 14 1 மார்க்குங்க செல்லக்குட்டீஸ். 14 1 மார்க் நம்ம போறதுக்கு முன்னாடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலுடைய டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்கேன். ஸோ மறக்காம நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க அங்க எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? 1 மார்க். இந்த 14 1 மார்க்குமே வந்து நம்மளால எடுக்க முடியுமா ப்ரோ? அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சத்தியமா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா, நெறைய முறை 4 கொஸ்டின்ஸ் டூ 6 கொஸ்டின்ஸ் புக் பேக் கேட்காம புக் உள்ள இருந்து வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து ஒரு 8 மார்க் கண்டிப்பா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ரியாலிட்டிய வந்து பேசுறேன். கனவா நெனச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி இந்த எக்ஸாம் வந்து நடைபெறப் போகுது. உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த 14ல 8 மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம சேனல்ல நான் மெட்டீரியல் வந்து குடுத்துருக்கேன். குறிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் இதுல நெறைய கொஸ்டின்ஸ் புக் பேக் இல்லாம புக் உள்ள இருந்தும் இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்க. இதெல்லாமே உங்களுக்கு வரப்போற கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ ஓனா பாருங்க. 8 பாருங்க. படத்தில் உள்ளவாறு 0வை மையமாக கொண்ட வட்டத்தின் Pயில் தொடுகோடு அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. இது புக் பேக்லயும் இருக்கும். புக் பேக்ல இதே மாடல் இருக்கும். பட் அங்க வேற ஒரு டிராயிங் வந்து குடுத்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதுதான் மேத்ஸ். சரி, அடுத்தது இப்போ பார்ட் 2க்கு போலாம். நல்லா பாருங்க செல்லக்குட்டீஸ். 10 கொஸ்டின்ஸ நம்ம அட்டெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அதுல 28 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது குறிப்பா 15ல ஸ்டார்ட் ஆயிட்டு 23, 24 வரைக்கும் அப்படியே கன்டினியூவா போகுது. 28 வரைக்கும் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தன கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னா, 13 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அதுல 3 போக 10 அட்டெண்ட் பண்ணணும். அந்த 10லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 28 இஸ் கம்பல்சரி. அந்த 28 பார்த்துரலாமா? லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. குறிப்பா 28ல அது வந்து கம்பல்சரி வந்து அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினா வந்து இருக்க போகுது. ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான். இதுல ஆப்ஷன்லாம் வந்து கிடையாது. இந்த 28ல 1னா அது 1 அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி அட்டெண்ட் பண்ணல என்ன ஆகும் ப்ரோன்னா, ஒண்ணும் ஆகாது. லெஸ் பண்ணலாம் மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாருங்க. அணிகளிலிருந்து தொடங்கி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டூ 1 ஃபங்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றான சார்பு 16. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 17ல வந்து உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் வந்து கேட்டிருக்காங்க 17. அதுவும் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு. 18 பாருங்க. தொடர் வரிசையின் பொது உறுப்பு கேட்டிருக்காங்க. அடுத்தது 19த் வந்து பாருங்க. 19த் வந்து மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த வேல்யூ. 20த் உடைய வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் விச் த ஈக்குவேஷன் அதாவது சமம் அப்படின்னா அதோடைய மதிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. 21 பாருங்க. குறிப்பா டிரான்ஸ்போஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிரல், நிறை அதாவது மன்னிக்க நிரல், நிரல் மாற்று அணிய வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 22 வந்து பாருங்க. 22 உடைய இருசமவெட்டி வந்து கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஒட்டு மொத்தமாவே இந்த 28, 22, 25, 26, 22க்கு மேல போனோம் அப்படின்னா, நான் 21லேருந்து சொன்னது எல்லாமே ஈஸி. பட் அப்படியே கீழ வாங்க கொஞ்சம் கொஞ்சமா நிரூபிக்க, ப்ரூவ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க 24 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப். நீங்க 1 பேஜ் எழுதினா தான் உங்களுக்கு 2 மார்க்கே வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து அத நாங்க பெருசா நீங்க வந்து கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 27 ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. குறிப்பா பாருங்க பாக்ஸ் போட்டு எழுதுற மாரி இருக்கும். வீச்சுடைய கெழுவை வந்து காண்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் டூ ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா. இது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் யூனிட்க்கு முன்னாடி இருக்கிறது நெனைக்கிறேன். அத வந்து கேட்டிருக்காங்க. இதையும் நீங்க எழுதிடலாம். அடுத்தது பார்ட் 3 பாருங்க. எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க 10 10 மார்க் எழுதணும் செல்லக்குட்டீஸ். 10 10 மார்க் எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 மார்க்குக்கு 5 மார்க்னா 10 10 மார்க்குக்கு 50 மார்க். நீங்க சென்டம் எடுக்க போறது, தீர்மானிக்க போறது இதுதான். ஏன்னா 10 கொஸ்டினுமே கரெக்ட்டா இருந்தா தான் உங்களுக்கு 50 மார்க் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 29ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே அட்டெண்ட் பண்ணணும். அதுல 29ல இருந்து 40க்கு மேல போகுது. அதுல 42 வந்து கம்பல்சரி. நான் ஃபர்ஸ்ட் அப்படியே கொஸ்டின் பேப்பர காட்டிர்றேன் பாருங்க. 42 வரைக்கும் இருக்கா? 42 வரைக்கும் கம்பல்சரிங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். எதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது? கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா,
நம்முடைய ஒட்டுமொத்தமா 29ல ஸ்டார்ட் ஆகி 42ல முடியுது. அப்ப எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. இதுலயுமே வந்து எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அதாவது குறிப்பா வந்து சார்புகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா வகுப்படும் அனைத்து இயல் எண்களுடைய கூடுதலையும் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே அடுத்தது 32 வந்து சால்வ் வந்து கேட்டிருக்காங்க தீர்க்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப். இது மாரி இருக்கிற டஃபஸ்ட் வந்து நீங்க எடுக்காதீங்க. அடுத்தது வர்க்கமூலம் 34 வந்து வர்க்கமூலம் ஓரளவு ஈஸியா இருக்கும். இதையுமே வந்து நம்மளுடைய டெலகிராம்ல வந்து குடுத்துருக்கேன். அதையும் வந்து பாருங்க. அடுத்தது 35 ஏவும் சரி, பியும் சரி 2மே வந்து ஈஸி தான். 36 ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தியரம். கோண இரு சமவெட்டி. இது இல்லன்னா பித்தாகரஸ் தியரம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு 36ல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 36 மோஸ்ட்லி கம்பல்சரி கொஸ்டினா கேட்டிருக்கலாமே ப்ரோ. ஏன் ப்ரோ கேட்கல அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஸோ எது ஈஸி இதுதான் வரும்னு 2 குடுத்தாங்க. அது நீங்க 1 படிச்சிருவீங்க, 2 படிச்சிருவீங்க, எழுதிருவீங்க, 5 மார்க் எடுத்துருவீங்க. அதனால அது குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது 37 பாருங்க. கே உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ல பார்த்தோம்ல, அது இப்ப பிரீஃபா கேட்டிருக்காங்க. இதுல 2 பேஜஸ் சம் போடணுங்க. ஆப்போசிட் சைடுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல வந்து காலம் இருக்கும். அதில தான் நீங்க போடணும். அந்த கணக்கு சும்மா போட்டுறலாம். அதுவும் அந்த சம்முக்கு சம்மந்தமானது மட்டும் தான் போடணும். ஓகேங்களா? சம்மந்தமே இல்லாம நீங்க கிறுக்கி வைக்கக்கூடாது. அடுத்ததா 38 வந்து பாருங்க. ஒரு ஓன் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துட்டு, அதுடைய குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கம்பத்துடைய ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குறிப்பா லேம்ப் போஸ்ட்டுடைய ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்டின்னா. 39ம் இதே மாரி ஒரு சேம்ஸான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஆனா வேற மாரி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 40 திட்ட விளக்கம். இதுவும் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கு. 41 பாருங்க. இது கூட செப்ப கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கேட்கலையே ப்ரோ, போ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது. உருட்டப்படுகிறதுனா நீங்க அந்த உருட்டெல்லாம் வந்து நினைச்சுக்காதீங்க. பகடைக்காய் தெரியும்னு நினைக்கிறேன். அத ஃபுல்லா அதே உடைய முகமதிப்பு, பகா எண், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முகமதிப்புகளுடைய கூடுதல் பகா எண் இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ்லயே அதே தான் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. த புரொடக்ட் ஆஸ் எ பிரைம் நம்பர். அதாவது பிரைம் நம்பர் அப்படின்னா பகா எண் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் த சம் ஆஸ் எ பிரைம் நம்பர். அதாவது டோட்டலா இருக்கக்கூடிய வேல்யூ முக மதிப்பு. ஓகேங்களா? அடுத்தது த சம் ஆஸ் 1 முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க நிகழ்ச்சிகளை காண்க. 42 என்ன உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். கிராஃப் கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கிராஃப் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிரும். குறிப்பா வந்து நம்ம எழுதுவோம்ல கிராஃப் மேல அளவு திட்டம் அதை கம்பல்சரி எழுதுறீங்க. 2 மார்க் வந்துரும். ஓகேங்களா? நீங்க படத்தை சும்மாவது போட்டாவது வைங்க. அதுல இருக்கிற மாரி மினிமம் வந்து உங்களுக்கு 1 மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்ததா செல்லக்குட்டீஸ் லாஸ்ட் பார்ட் 4 நினைக்கிறேன். ஆமா. இது பாருங்க 8 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டம். 40 இதுல வந்து ஆப்ஷன் இருக்குப்பா. 43ல 2 சாரி 43ல ஐயோ இதுலயும் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விகிதங்கள் வந்து காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு வடிவொத்த முக்கோணத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க. 43ல ஏவை நீங்க அட்டெண்ட் பண்ணிடுங்க. பிலாம் வேணாம். பிலாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா தொடுகோளங்களினுடைய நீளங்களை கணக்கிடுங்க. அதான் பெருசா போகும். அடுத்தது லாஸ்ட்டா வந்து 43 பார்த்துட்டோம். 44 இது 2த்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டலா வந்து 43ல 4 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது அது எப்படி அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 43லயும் 44லயும் 43ல 2 குடுத்துட்டாங்க செல்லக்குட்டீஸ். அந்த 2த்துல எதனா 1 அட்டெண்ட் பண்ணணும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க. 43ல ஆ இருக்கு. இது 2மே எனக்கு தெரியுது ப்ரோ. பட் 44 கீழ பாருங்க. லாஸ்ட் இருபடி சமன்பாட்டின் வரைபடம் இது இருக்கு. அப்புறமா கீழ வந்து கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எனக்கு கிராஃபும் தெரியுது. பட் அப்புறம் இருபடி சமன்பாடு தெரியுது. 2 நான் நம்பர் மாத்தி சேஞ்ச் பண்ணி எழுதிட்டுமா ப்ரோ? 43 எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நான் வந்து அத நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி இது மாரி கொஞ்சம் கிரிமினல் மைண்ட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரே கோடு போட்டு 8 மார்க்க மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. 43ல இல்லது 2த்துல எதனா தெரிஞ்சா எழுதுங்க. இல்லையா விட்டுட்டு 44க்கு போயிட்டு இல்ல லாஸ்ட்டா எழுதி முடிச்சுட்டு 8 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே. இதுக்கான ஸ்லோ லினர்ஸ்க்கான மெட்டீரியல், அப்புறமா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியல் என எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் செல்லக்குட்டீஸ். ஸோ 1ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு எழுத பொறுத்து நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.